எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியின் முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆட்கடத்தல் வழக்கு தொடர்பாக முன்பிணை கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவர் தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கடத்தல் சம்பவத்தில் ஜெகன்மூர்த்தி தான் மூளையாக செயல்பட்டார் என்று தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருடைய முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் முன்பிணை வேண்டும் என்று ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் கடத்தல் சம்பவத்தில் முக்கிய காரணகர்த்தாவாக ஜெகன்மூர்த்தி இருந்தார் என்ற வகையில் காவல்துறை தன்னுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தது. இந்த நிலையில் அந்த வழக்கில் அவர் தாக்கல் செய்திருந்த முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆட்கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியின் முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் முன்பிணை வேண்டும் என்று அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அது சார்ந்த விசாரணை நடந்து கொண்டிருந்த நிலையில் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தமிழ்நாடு காவல்துறை முன்வைத்திருந்தது. குறிப்பாக கடத்தல் சம்பவத்தின் மூளையாக ஜெகன்மூர்த்தி செயல்பட்டார் என்ற அந்த வாதத்தை காவல்துறை தரப்பு முன்வைத்திருந்தது. இந்த நிலையில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியின் முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கடத்தல் சம்பவத்தில் ஜெகன்மூர்த்தி முக்கிய நபராக இருந்திருக்கிறார் என்பதை காவல்துறை தரப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இதில் எழுகிறது. இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது முக்கிய ஒரு நகர்வாக இந்த வழக்கில் பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் ஜெகன்மூர்த்தியின் முன்பிணை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த முன்பிணை மனு என்ன காரணம் சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டது? கண்டிப்பாக, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனியை சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். காதல் திருமணம் செய்து கொண்டார். இதன் பிறகு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த விஜயஸ்ரீயுடைய அந்த பெற்றோர் அந்த மணமகனுடைய வீட்டிற்கு சென்று அவரை கடத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்போது அவருடைய இளைய சகோதரர் ஒரு சிறுவனை கடத்தி கொண்டு சென்றார்கள். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பெண்ணுடைய தந்தை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறி அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்தார். ஏற்கனவே இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணை நடைபெற்றது. ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தற்போது இந்த வழக்கானது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு இன்று காலை வந்தது. ஜெகன்மூர்த்தி தரப்பை பார்க்கும்போது அந்த கடத்தல் சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உள்நோக்கத்தில் இந்த வழக்கில் தன்னை சேர்த்துள்ளார்கள். அதே போல சிபிசிஐடி விசாரணைக்கு தான் முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜெகன்மூர்த்தியை சந்தித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது தங்களிடம் உள்ளதாக தெரிவித்து இன்று காலை அதை நீதிமன்றம் தாக்கல் செய்தார்கள். அதே போல இந்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது ஆரம்ப நிலையில் உள்ளது. இது முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவித்தார்கள். அதே போல குறிப்பாக இந்த ஒட்டுமொத்த கடத்தல் சம்பவத்திற்கும் மூளையாக செயல்பட்டது ஜெகன்மூர்த்தி தான் என்று இன்று காலை காவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடத்தப்பட்ட சிறுவனை இறக்கிவிட போலீஸ் வாகனம் வழங்கியதை ஏடிஜிபி தன்னுடைய வாக்குமூலத்தில் மறுக்கவில்லை என்றும் ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த 5 பேரையும் ஜெகன்மூர்த்தியை கைது செய்து அவர்களுடன் சேர்த்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் இன்று காலை ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் அந்த விசாரணை முடிந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது இந்த முன்ஜாமீன் கேட்டு ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்தும் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இப்போ முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த நகர்வு இதில் என்னவாக இருக்க வாய்ப்புள்ளது?
கண்டிப்பாக இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது கூட காவல்துறை தரப்பில் ஏற்கனவே இந்த முன்ஜாமீன் மனு அது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. இந்த நிலுவையில் இருந்த காரணத்தினால் தான் இதுவரைக்கும் கைது செய்யப்படாமல் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இது போன்ற விவகாரத்தில் இந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது அவசியம். காவல்துறை விசாரணைக்கு ஜெகன்மூர்த்தி ஆஜராக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆதரவாளர் யாரையுமே கூட்டுச் செல்லக்கூடாது, தனியாக செல்ல வேண்டும். ஒருவேளை அந்த விசாரணைக்கு தேவைப்பட்டால் காவல்துறை விசாரணைக்கு பிறகு கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறை நினைத்தால் கைது செய்து கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தையும் கடந்த முறை இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரிப்பதற்கு தெரிவித்தார். ஆனால் அதன் உடனடியாக உச்சநீதிமன்றம் சென்ற பிறகு இந்த வழக்கானது அவரிடமிருந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மாற்றப்பட்டது. அந்த வழக்கில் இன்று விசாரிக்க வந்த போது காவல்துறை விசாரணைக்கு தேவைப்பட்டால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற விஷயத்தின் அடிப்படையில் தான் தற்போது இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. காரணத்தை பார்க்கும் போது இன்று காலை காவல்துறை எடுத்து வைத்த வாதங்கள் அவ்வாறு இருந்தது. அதாவது இந்த வழக்கில் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, மற்ற நபர்கள் தாக்கல் செய்யும் முன்ஜாமீன் மனுக்களை போல இந்த வழக்கை விசாரிக்க கூடாது. இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவி தவறாக பயன்படுத்தி இது போன்ற விஷயத்தில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை இந்த ஒரு கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். எனவே 2 பேரையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்று காலை காவல்துறை தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கானது ஏற்கனவே இந்த மாநில காவல்துறை இருக்கும் போது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுவிட்டது. இந்த சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு 3 நாட்கள் மட்டுமே ஆகியுள்ளதால் உடனடியாக அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் கடந்த முறை முதல் முறை விசாரிக்க வந்த போதிலிருந்து இன்று தினம் கூட அந்த உறுதியாக இருந்தார்கள். எனவே தற்போது இந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து சபாநாயகரிடம் இது ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்த இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துவிட்டு அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபடலாம் என்றுதான் தற்போது வரைக்கும் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதன், இணைப்பிலேயே இருங்கள். மதன், இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இதுல அடுத்த கட்ட மேல்முறையீடு வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா ஜெகன்மூர்த்திக்கு? கண்டிப்பாக தற்போது இந்த முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மீண்டும் மேல்முறையீடுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். அவ்வாறு தாக்கல் செய்தால் கூட இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, நாளை சனி ஞாயிறு என்பதால் உடனடியாக இந்த விஷயத்தில் அவர் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் உள்ளது. எனவே அவர் கைது செய்யப்பட்டு விட்டால் அதுக்குள்ளாக அவர் முன்ஜாமீன் கோர முடியாது. ஜாமீன் கேட்டுதான் தற்போது அவர் மனு தாக்கல் செய்ய முடியும். அந்த மனு கூட தற்போது இல்லாமல் திங்கட்கிழமை தான் விசாரணைக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் விசாரணை வருவதற்கான அந்த வாய்ப்புகளும் உள்ளது. எனவே தற்போது காவல்துறை இதுல முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கைதாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. இணைப்பிலேயே இருங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ கைதாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சூழல் உருவாகி இருக்கு, முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் காவல்துறையினுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? காதல் விவகாரத்தில் இளைஞரை கடத்திய வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து போலீசார் ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போலீஸ் ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு நாள் முழுவதும் விசாரணை நடத்தி அவருடைய வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. காவல்துறையுடைய தகவல் இந்த கடத்தலுக்கு முழுமையாக திட்டம் தீட்டியது ஜெகன்மூர்த்தி தான் என்ற தகவலை காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜெகன்மூர்த்தியிடம் ஏற்கனவே விசாரணை நடத்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு வாக்குமூலங்களும் பெறப்பட்டிருக்கிறது. ஜெகன்மூர்த்தி கட்சியைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவரோட இவர் தொடர்பில் இருந்த ஆதாரங்கள்லாம் காவல்துறையில் இருக்கக்கூடிய நிலையில சிபிசிஐடி போலீசார் ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய தகவலாக இருக்கிறது. அபிநயா, இது தொடர்பாக காவல்துறை இப்போ நீதிமன்றத்தினுடைய இந்த தள்ளுபடி உத்தரவு வந்த பிறகு இது சார்ந்த ஆலோசனைகள், அடுத்த கட்ட நகர்வு சார்ந்த திட்டமிடல் எல்லாம் ஈடுபடுவாங்களா? நிச்சயமாக. ஏற்கனவே ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்காக தான் தனிப்படைகள்லாம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் அவர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே நீதிபதி தெரிவித்த அடிப்படையில விசாரணைக்கு முழுமையாக ஜெகன்மூர்த்தி ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் டிஎஸ்பி ஜெகன்மூர்த்தியிடம் ஏறக்குறைய ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்திய நிலையில
இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்தது. அந்த அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில காவல்துறையுடைய முழுமையான தகவல் இந்த காதல் விவகாரத்தில் இளைஞரை கடத்தியதில் முழுமையாக திட்டம் தீட்டியதே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தான் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது முன்ஜாமீன் மனுவையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தள்ளுபடி செய்திருக்கிறார். தொடர்ந்து ஜெகன்மூர்த்தி வேறு எங்கும் செல்லாதவாறு தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து இந்த வழக்கில் விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார்கள். ஜெகன்மூர்த்தி கட்சியுடைய வழக்கறிஞர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் டிஜிபியோடு ஜெகன்மூர்த்தி தொடர்பில் இருந்தார் என்ற தகவல் எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் ஏற்கனவே செல்போனில் பேசிய ஆதாரங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய நிலையில முழுமையான ஆதாரங்கள் இந்த கடத்தல் விவகாரத்தில் ஜெகன்மூர்த்திக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் கைது நடவடிக்கை என்ற நடவடிக்கையை எடுக்க காவல்துறை செய்திருக்கார்கள். விரைவில் ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய காவல்துறை உயரதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது. கோகுல், ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்ன நடைமுறைகள் உள்ளன? நிச்சயமாக இந்த விவகாரம் என்பது நீதிமன்றத்துடைய முழுமையான கண்காணிப்பில் நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த விசாரணையும் நடைபெறுகிறது. தொடர்ந்து ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தியிடம் காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும், முழுமையாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், அதே போல கூட்டம் சேரக்கூடாது என்ற அறிவுரைகள் எல்லாம் ஏற்கனவே நீதிபதி வழங்கிய நிலையில ஜெகன்மூர்த்தி தொடர்ந்து விசாரிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அடுத்த கட்டமாக கைது செய்யப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யும் போது சபாநாயகருக்கு அதற்கான தகவல் தெரிவிக்க வேண்டும். கைது செய்த பின்னர் அதன் பின்னர் சபாநாயகருக்கு ஒரு தகவலை காவல்துறை தரப்புல தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதற்கட்டமாக ஜெகன்மூர்த்தியிடம் மீண்டும் இது விசாரணை நடத்தி கைது செய்வதற்கான திட்டமே காவல்துறையில் இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்குது. கோகுல், இப்போ ஏற்கனவே சார்ந்த விசாரணைக்காக போலீசார் சென்ற போதே கடும் எதிர்ப்பு அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? ஜெகன்மூர்த்தி தற்போது எங்கு இருக்கிறார்? ஏற்கனவே அவரை கைது செய்ய காவல்துறை சென்ற போது அவருடைய ஆதரவாளர்கள் பலர் அந்த அவருடைய இல்லத்தின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். முக்கிய பிரதான சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அது தொடர்பான வழக்குகளும் காவல்துறை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில நீதிபதி இந்த சம்பவத்தை கண்டித்திருந்தார். குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், இது போன்ற போராட்டத்தை நடத்தக்கூடாது, இது போன்ற ஆதரவாளர்களை கூட்டி வரக்கூடாது என்ற கடுமையான விமர்சனத்தையும் செய்திருந்தார். அந்த அடிப்படையில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு சென்ற போது திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் தான் அவரிடம் விசாரணையானது நடத்தப்படுது. அந்த விசாரணைக்கு சென்ற போது தனிநபராகவே சென்றிருந்தார் ஜெகன்மூர்த்தி. தற்போது அவர் தொடர்ந்து தலைமறைவாக ஆகிவிட்டார் என்ற தகவல் எல்லாம் இல்லை. ஆனால் தொகுதி மற்றும் அவருடைய இல்லம் சார்ந்த கலந்து கொள்கிறார் என்ற தகவல் இருந்தது. இன்று முன்ஜாமீன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய செயல்பாடு என்ன என்பது குறித்து தனிப்படை போலீசார் கண்காணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்டமாக உயரதிகாரிகளுடைய ஆலோசனையை பெற்று காவல்துறைகள் சட்ட ரீதியாக கைது நடவடிக்கை உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய தகவலா இருக்கிறது. கோகுல், இப்போ ஏற்கனவே ஏடிஜிபி ஜெயராம் அவருக்கும் ஜெகன்மூர்த்திக்குமான தொடர்பு என்னவாக இருந்தது என்பது சார்ந்த அந்த விசாரணையும் நடத்தப்பட வேண்டியுள்ளது என்ற கருத்தையும் காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ அது தொடர்பாக இதுவரை என்னென்ன தகவல்கள் கிடைத்திருக்கின்றன? நிச்சயமா இந்த கடத்தல் விவகாரத்தை பொறுத்தளவு இந்த இளைஞனை கூடுதல் டிஜிபியுடைய வாகனத்தை வைத்துதான் கடத்தியதாக எல்லாம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முக்கிய நபராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தியை தொடர்பு கொண்டு அவரை இந்த கடத்தலுக்கு உதவுமாறு கேட்டதாகவும் அந்த அடிப்படையில் ஜெகன்மூர்த்தி இந்த திட்டத்தை தீட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. கூடுதல் டிஜிபி ஜெயராம் அவரோடு பேசியதாகலாம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கார்கள். அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் செல்போனில் அவர் தொடர்பு கொண்ட பேசியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரே இடத்தில் வைத்து இருவரையும் தனித்தனியாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டாங்க. ஜெயராமிடம் ஏறக்குறைய 20 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. இவரிடம் ஏறக்குறைய 10 மணி நேரத்துக்கு மேலாக ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஒரே காவல் நிலையத்தில் வைத்து தனித்தனியாக விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட போது இருவருடைய தொடர்புகள் குறித்தெல்லாம் அப்பொழுதே காவல்துறை விசாரித்து வாக்குமூலங்களை பெற்றிருக்கார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கடத்தலுக்கு முழுமையாக திட்டம் தீட்டியது ஜெகன்மூர்த்தி என்ற ஒரு தகவலை நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்திருக்கார்கள். இதன் ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற எதிர்ப்பையும் நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்திருக்காங்க.
இந்த தொடர்புகள் குறித்தெல்லாம் விசாரித்த நிலையில் மீண்டும் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கடத்தல் சம்பவத்தில் நேரடியாக ஜெகன்மூர்த்தி தொடர்பில் இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படியா ஜெகன்மூர்த்தியினுடைய முன்பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் கைதாகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல் மற்றும் மதன்.